ஒரு ஊர்ல உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் பொண்ணு இருந்தாங்க. பையன் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட டெய்லி என்ன கேட்பானா, நான் ஸ்கூலுக்கு போகணுன்னா சாக்லேட் வாங்கி கொடு, நான் ஹோம் ஒர்க் பண்ணணுன்னா சாக்லேட் வாங்கி கொடு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா சாக்லேட் வாங்கி கொடு. டெய்லி உங்க அம்மாவை என்ன பண்ணுவான், மிரட்டணும். எதுக்குமா? ஸ்கூலுக்கு போறதுக்கு அவன் வேலையே பண்றான், கரெக்டா? ஸ்கூல் யாருக்காக போறீங்க? அம்மாக்காக அப்பாக்காகவா? யாருக்காக? வெரி குட், உங்களுக்காக தான் போறீங்க, கரெக்டா? நீங்க நல்லா படிச்சீங்கன்னா சூப்பரா ஜாய் வண்டர்ஃபுல்லா இருக்கலாம், கரெக்டா? ஆனா அந்த பையனுக்கு அது புரியவே இல்லையா. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா என்ன நினைச்சாங்க, இவனுக்கு நம்ம ஒரு லெசன் கத்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். உங்க பாடிதா வீடு இருக்குல்ல, அது யாரு? பாடிதா வீடுன்னா யாரோட வீடு? உங்க அம்மாவோட வீடு, இல்ல அப்பாவோட வீடு, கரெக்டா? ஸோ உங்க அம்மா மாதிரி அந்த பையனோட அம்மா எங்க போனாங்க? அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க டேடியும் அந்த பையனும் மட்டும் வீட்டுல இருந்தானா. அப்போ அவன் காலையில பெட்ல எழுந்திரிச்சு அம்மா அப்படின்னு கத்துறானா. அப்போ அவங்க அம்மா வரல. ஏன்? அவங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, ஒண்ணுமே பண்ண முடியல. அம்மா எங்க? அப்பா வந்தாங்க. என்னப்பா வேணும் அப்படின்னு உங்க அப்பா கேட்டாங்களா? பால் வேணும். உங்க அப்பா, எனக்கு பால்லாம் போட தெரியாதுமா, நம்ம கடையில போய் பால் குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே செப்பெல்லாம் மாற்றி அவன் எங்க போனானா, கடைக்கு போய் பால் குடிக்க போனானா. அந்த பால் நல்லாவே இல்லையா, ஜீனி ஜாஸ்தியா, பால் தண்ணியா இருந்துச்சான். அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணானா. அம்மா மட்டும் இருந்திருக்கணும் இப்போ டாடி அப்படின்னானா. அவங்க டாடி ஒன்னும் சொல்லலையா. வீட்டுக்கு வந்தாங்களா, அப்பா எனக்கு குளிச்சு போடுங்க டாடி, எனக்கெல்லாம் உனக்கு குளிப்பாட தெரியாது, ஏன் குளிச்சுக்கோ. அவங்க அம்மா இருந்தா வெண்ணி போட்டு அவனை அழகா குளிப்பாட்டுவாங்களாம். பட் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். சோ அவனே பச்சை தண்ணியில குளிக்க வேண்டியிருந்துச்சான். பச்சை தண்ணியில குளிச்சானா, அவனுக்கு குளிர்ச்சான். ஆனாலும் அம்மா இருந்திருக்கணும் டாடி அப்படின்னு சொன்னானா. திருப்பி டைனிங் டேபிள் வந்து உட்காந்தானா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையா. உடனே உங்க அப்பா என்ன சொன்னாங்களா, பா தம்பி நம்ம கடைக்கு போய் சாப்பிடுவோம். அப்புறம் கடைக்கு போனாங்களாம். அவனுக்கு பிடிச்ச பூரி எதுவுமே இல்லையா, இட்லி மட்டும் இருந்துச்சான். சோ அவன் என்ன பண்ணானா, அந்த இட்லி தான் சாப்பிட வேண்டி இருந்துச்சான். அப்பா எனக்கு இட்லி பிடிக்காதுப்பா, எனக்கு பூரி தான் வேணும். அவங்க அப்பா சொன்னாங்க, என்ன இருக்கோ அதை சாப்பிடு. அப்புறம் அவன் என்ன டைலாக் சொன்னான், அம்மா வேணும் அப்படின்னு. ஸ்கூலுக்கு போனானா, லஞ்ச் இல்லையா, கேண்டீன்ல சாப்பிட சொன்னாங்களாம். அப்போ என்ன சொன்னானா, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு. ஈவினிங் பார்த்தா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா யாரோ வந்து நிக்கிறாங்களா. அது யாரு? அவனோட அம்மா. அப்ப அவங்க மம்மிய நல்லா டைட்டா ஹக் பண்ணி என்ன சொன்னானா, அம்மா சாரி அம்மா, நான் இனி உங்களை ட்ரபிள் பண்ண மாட்டேன், நீங்க சொல்லாமலே நான் எல்லா வேலையும் செய்யறேன், நான் என்னோட வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னானா. ஸோ நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு என்ன பண்றீங்க? உங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், நீங்க வீடியோ போடுங்க, இல்லை நீங்க உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணதே இதை வந்து சொல்லுங்க. ஓகேவா?